மது குடிப்பதை பற்றி எச்சரிக்கை. நீதிமொழிகள் 20:1. மதுபானம் அமளி வண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல. மது மனிதனை கேலியாக மாற்றுவான். சண்டை தவறு செய்ய வைக்கும், ஞானத்தை இழக்கச் செய்யும். குடித்தால் வரும் விளைவு. நீதிமொழிகள் 23:29 முதல் 35. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விஷம் போல் பாதிப்பு வரும். ஆரம்பத்தில் சந்தோஷம் போல தெரிந்தாலும் முடிவில் அழிவுதான். மது குடிப்பவன் தேவனுடைய ராஜ்யத்தை பெறமாட்டான். 1 கொரிந்தியர் 6:9-10. மது குடிப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். தொடர்ந்து மது வாழ்க்கை நடத்துவது தேவனோடு உள்ள உறவை அழிக்கும். மது குடித்து மயங்குதல் பாவம், வாழ்க்கையை அழிக்கும். குடும்பம், ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆள் பாதிப்பு. என் தேவன் விருப்பம் தெளிந்த மனம், பரிசுத்த வாழ்க்கை, சுதந்திரம், அடிக்ஷன் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் கையில் மது பாட்டில் எடுத்து குடிக்க போது அது ஒரு பாவம் என்று நினையுங்க. நீ பாவம் செய்தால் நீ சாக வேண்டும். ஆனா தேவன் உனக்காக கையில் ஆணி அடிக்கப்பட்டு பலியானார். என் தேவ பிள்ளைகளே, மனதிரும்புங்கள். மது பாவம். இந்த சுகத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள்.